இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விரைந்து களைந்திட வேண்டும் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 50 விழுக்காடாக உயர்த்தியுள்ளதை அடுத்து தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏற்றுமதி வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியாவின் பின்னலாடை தலைநகரமான திருப்பூரில் உறுதிப்படுத்தப்பட்ட ஆர்டர்களில் ஏற்றுமதியாளர்களுக்கு 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நிறுவனங்களில் 30 விழுக்காடு வரை கட்டாய உற்பத்தி குறைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வரி உயர்வால் புதிய ஆர்டர்கள் கவலையடையும் அளவுக்கு குறைந்து வருவதாக திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் மாவட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு தினமும் 60 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் உள்ள காலணி உற்பத்தி நிறுவனங்களிலும் இதே போன்ற மோசமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த வரியின் காரணமாக ஏற்றுமதியாளர்கள் லாபத்தினை குறைத்து தங்கள் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெருமளவில் தள்ளுபடிகளை வழங்கிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளதையும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பின் காரணமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலை உள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார். இந்திய பொருட்கள் மீதான அதிகப்படியான இறக்குமதி எதிரொலியாக சர்வதேச இறக்குமதியாளர்கள் வியட்நாம், பங்களாதேஷ், கம்போடியா போன்ற நாடுகளில் உள்ள போட்டியாளர்களுக்கு ஆர்டர்களை வழங்குவதால் சர்வதேச சந்தை வாய்ப்புகளை திரும்பப் பெறுவது பெரும் சவாலாகிவிடும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த சூழலில் இந்திய அமெரிக்க இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் இந்த வரி சிக்கலை விரைவில் தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.